எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம ஒரு நிகழ்ச்சியை குறித்து நம்ம பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்னா, இங்க இருக்கிற கிராமத்துல சேர்ந்து கிராம ஊழியங்கள் செய்ய போறோம். ஊழியங்கள் பலவிதம், ஊழியம் செய்யும் முறைகளும் பலவிதங்கள். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கிராமங்கள், அதாவது நான் இப்போ எங்கே இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம் மாநிலத்தில் உள்ள ஒரு டெஸ்டா ரிவர் பகுதியில் நான் அமைந்திருக்கிறேன். என்னை சுற்றி பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடிட்டே இருக்கும். இங்க பாருங்க, என் பின்னாடி பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் டெஸ்டா ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அருகில் தான் இன்னைக்கு நாங்கள் ஒரு கேம்ப் போட போகிறோம். ஸோ ஒரு கேம்ப் போட்டு இங்கே 2 நாட்கள் ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதை குறித்தான அநேக காரியங்களை தான் நிகழ்ச்சி நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ எப்படியெல்லாம் ஊழியங்கள் செய்யலாம், இந்த முறையிலும் நம்ம ஊழியங்கள் செய்யலாம். ஸோ ஒரு மிஷினரி ஊழியம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து கூடாரம் அமைக்க போகிறோம். ஸோ ஒரு டென்ட் போட போகிறோம். அந்த டென்ட்டில் இருந்து தங்கி இருக்க போகிறோம். ஸோ முதல்ல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த டென்ட்டில் உட்காந்து நாங்கள் கொஞ்சம் ஜெபிப்போம். ஸோ ஆண்டரை துதித்து ஜெபித்து ஆயத்தமாகவும் அந்த ஊழியங்களை கடந்து செல்வதற்காக. அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் வந்து அந்த கிராமத்தில் ஊழியத்தை நம்ம கடந்து செய்ய போகிறோம். ஏன்னா அந்த ஊழியங்களுக்கு நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்த ஜெபம் தேவை. ஸோ ஆயத்த ஜெபங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ இங்கே எங்களோட உணவில் நாங்கள் தயாரிக்க போகிறோம். ஸோ எல்லாமே நாங்கள் இந்த கூடாரத்தில் நாங்கள் இருந்து இந்த காட்டிலேருந்து கிடைக்கிற விறகுகள் மூலமாக எங்களோட உணவை நாங்கள் சமைப்போம். காரியங்களை செய்ய போகிறோம். அதோடு இணைந்து நாங்கள் ஊழியங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பிற்பாடாக நான் இந்த கிராமங்களில் கடந்து சென்று ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ என்னோட நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி ஊழியங்களை நீங்களும் உங்கள் பகுதியில் நீங்கள் செய்யலாம். ஸோ ஆண்டோடைய நாங்கள் மகிமை அடைவதாக. ஸோ என்னோட தொடர்ந்து நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்திருங்க. ஸோ நிறைய காரியங்களுக்காக நான் நிகழ்ச்சியை காமிக்க போகிறேன். ரைட், இப்போ நாங்கள் வந்து கூடாரம் போடுற பகுதியில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே டென்ட்டு, என்னோடய பேக்கில் பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அவங்க டென்ட்டு போடுறாங்க, நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வாலண்டியர்ஸ் தேர் டூயிங் த டென்ட் ஒர்க் இன் ஹியர் த பேக் சைட். ஓகே, ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த பகுதியில் பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஆட்டுப்படுக்கை. பின்னாடி பாருங்கள், இந்த டெஸ்டா ரிவர். இந்த ஆட்டுப்படுக்கை பகுதியில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த டென்ட்டு, எங்களுடைய ஃபயர் கேம்பு. ஸோ இங்கே தான் நாங்கள் இருந்து ஆயத்த ஜெபம் எல்லாம் பண்ண போகிறோம். ஏன்னா நான் ஊழியம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்த ஜெபம் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் ஆயத்த ஜெபம் எல்லாமே நாங்கள் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு நான் அது எல்லாமே காமிக்க போகிறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோட இணைந்திருங்க, ஜெபித்து கொண்டு இருங்க. ஸோ அநேக காரியங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த வழியில் நீங்கள் ஊழியங்களை செய்யலாம். ஸோ ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசத்தில் நம்ம காண முடியும். ஸோ இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். Guys, we are making the tents and everything. So here is the Calvary Chapel team members with me. So I'm going to introduce with you one on one. And brother, he is the one of the brother. So your name? Sonam. He's brother Sonam from Sikkim. And brother Sagar. He's on Sagar. He's also from Sikkim and he's from the Calvary Chapel. And you? Topden. And Topden is a youth leader from the Calvary Chapel. So this is our team of the gospel team in here. So near the Testa river side. So they are making the tents and everything. See how beautiful this is, how they are making the tents and everything. Really is wonderful thing is God make a wonderful time for us to do the gospel ministry on this area. So really you're watching this one, I think this will make you to inspire and more motivate to you to do like of this type of ministries and everything. So anyway, the name of the God shall be glorified. So continue to watch and with us. So we are going to do more things and you're going to see all the things with us. Enjoy with us. இன்னைக்குள்ள காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஆளாக்கப்பட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்ன கடைசி காலங்களில் நிறைவேறும்னு சொல்லப்பட்டுச்ச வேதாகமத்தில் அது அநேகங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கோவிட்னால பாருங்கன்னா ஒரு பெரிய ஒரு லாக்டவுன். ஸோ நிறைய வேலைகள் இழந்தாங்க, நிறைய வருமானங்கள் இழந்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு எச்சரிக்கை தான். அதாவது கிறிஸ்தவனாக நீ எது வரைக்கும் இப்படி வாழ்ந்துட்டே இருப்பீங்க, ஏமாற்றி நானும் கிறிஸ்தவன் எல்லாரும் சொல்லி ஏமாற்றிட்டே வாழ்ந்துட்டே இருக்கிறோம். உண்மையான கிறிஸ்தவனை என்ன?
உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா என்ன? முதலாவது அதை நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கிடணும். அதாவது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்னடானா கிறிஸ்துக்காக சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஸோ அந்த கலாத்தியரில் சொன்னபடி அந்த கனி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். ஸோ இப்படி நிறைய காரியங்கள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த காரியங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும் நம்ம. ஆனால் இதில் எதில் நம்ம கடைபிடிக்கிறோம், எதில் நம்ம கடைபிடிக்கல. ரைட், ஓகே. இந்த சரீரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சரீரம் ஒரு நாளைக்கு இது மண்ணோட போயிடும். ஸோ வேதம் சொல்லப்படுக்கும், மண்ணிலிருந்து வந்தால் நீ மண்ணிற்கே திரும்புவாய் இல்லையா? ஸோ இது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, இது மண்ணிற்கு திரும்பும். ஆனால் ஆவி எங்கே இருக்கும்னா பரலோகத்துக்கு போகணும். ஆவி பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும், உண்மையுள்ள வாழ்க்கையாக வாழணும். ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம எத்தனை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஏமாத்திக்கிட்டு இருக்கோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் பரிசுத்தவான். சரி, பாஸ்டர்கிட்ட ஏமாத்திரம், ஊழியக்காரங்கள்ட்ட ஏமாத்திரம், குடும்பத்தில் ஏமாத்திரம், கணவன்கிட்ட ஏமாத்திரம், மனைவிட்ட ஏமாத்திரம், பிள்ளைங்கள்ட்ட ஏமாத்திரம், எல்லார்ட்டையும் ஏமாத்தியே உண்மையிலே ஏமாறுறது யாருன்னு தெரியுமா? நீங்க தான். சாத்தான் உங்களை அழகாக தந்திரமாக ஏமாத்திக்கிட்டே இருக்கான். எப்படி அன்னைக்கு ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களை வஞ்சிட்டே இருக்கான். நீங்களும் அந்த ஏமாந்த வலையில விழுந்துட்டே இருக்கிறீங்க. ஊழியம் செய்ய வேண்டிய நம்ம இன்னைக்கு ஊழியம் செய்யாம இருக்கிறோம். சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நம்ம இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறோம். ஏனோ தானே ஒருக்க சர்ச்சுக்கு போனா போதும், கூட்டங்களுக்கு போனா போதும், காணிக்க கொடுத்தா போதும். ஏன் ஆண்டவர்கிட்ட காணிக்க இல்லையா? இல்லை ஆண்டவர்கிட்ட பணம் இல்லையா? ஆண்டவர் நினைச்ச காரியங்களை செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆண்டவர் முடியாத காரியங்களே இல்லை. ஆனா நம்மளை நம்பி சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. நீயும் என்னுடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளு, நான் செய்த காரியங்களையும் பரலோக ராஜ்ய கட்டுமான பணிகளை நீ என்னோட இணைந்து கொள் அப்படின்ற நிறைய காரியங்கள் நம்ம கொடுத்துருக்காரு. அந்த வேலைக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் வேலையை மறந்தோம், பொறுப்பை மறந்தோம், எல்லாவற்றையும் மறந்தோம், பேர் மட்டும் கிறிஸ்துவ பேரை வைத்துக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு எனக்கு சரியான்றது நீங்களே தெரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்ல வேண்டிய கடமையே, நான் சொல்ல வேண்டிய காரியமே இல்லை, நீங்களே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயமா இருக்கிறது. ரைட், ஓகே. சுவிசேஷம் 138 கோடி ஜனங்கள் நம்ம இந்திய தேசத்தில் எவ்வளோ பேர் உண்மையை ஊழியம் செய்கிறோம்? உண்மையாக ஊழியம் செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு இந்திய தேசம் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேசமாக இருந்திருக்காது. 19-18ஆம் நூற்றாண்டில் எவ்வளோ மிஷினரிகள் இந்த தேசத்துக்கு வந்திருக்காங்க. இந்தியர்ல வந்தாங்க, வெளியேந்து வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஆண்டவர் அன்பு சொல்றதுக்கு. இங்கே இறந்து மடிஞ்சு இங்கே செத்து போயிட்டாங்க. குடும்பத்தை விட்டு, நாடை விட்டு, சொத்தை விட்டு எல்லாம் விட்டுட்டு வந்தாங்களே. எனக்கு எத்தனை பேர் தயார் எல்லாத்தையும் விட்டு ஆண்டருக்காக நான் ஓடுவேன்னு சொல்லிட்டு? யாரும் தயாரா இல்லை. ஏன்னா குடும்பம் வேணும், சொத்து வேணும், பொண்ணு வேணும், பணம் வேணும், எல்லாம் வேணும், அதுதான் முக்கியம் அப்படின்ற வாழ்க்கை ஆகி போச்சு. கடமைக்கு மட்டும் நம்ம ஆண்டரை தேடிக்கிட்டா போதும், அதுக்கு பிறகு ஆண்டவர் யாரோ நான் யாரோ அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க தான் ஏமாந்தாவங்க. ஏன்னா வருகையில நீங்க கைவிடப்பட்டவங்களாம் இருப்பீங்க. 10 கன்னிகை இருந்தாங்களாம், 10 கன்னிகை இருந்தாங்களாம். 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்களாம். 5 பேர் ஆயத்தமே இல்லையா? நீங்க யார் அதுல ஆயத்தம் இருக்கீங்களா? ஆயத்தம் எல்லாம் இருக்கீங்களா? ஆண்டு வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம். இந்த உலகத்துல எப்ப வேணாலும் ஆண்டு இந்த உலகத்துக்கு வர கூடும். ஏன்னா அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆண்டு சொன்ன காரியங்கள் அவனே நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது. இனி வருகிற காலத்தில் ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் பயங்கர உபத்திரம் வரப்போகுது. கிறிஸ்துவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் எழும்ப போகுது. கிறிஸ்துவே இல்லை, ஆண்டவனே இல்லையா, அது காட்டில் நான் தான் டாப் டக்கர் அப்படின்னு சொல்ற கூட்டம் வரப்போகுது. ஸோ அப்படியெல்லாம் காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு இந்த உலகத்துல. சார் ரைட், அநேகர் அந்தி கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா அன்னைக்கு வேதாமத்தில் பேதுரு அழகா சொல்லியிருக்காரு. அதே அநேக அந்தி கிறிஸ்துவர்கள் இன்னும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படி ஒரு வாழ்த்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. எது எப்படியோ, ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த காஸ்பல் இந்த ட்ராவலில், இந்த சுவிசேஷ பயணத்தில், ஸோ இன்றைக்கி இங்கே டென்ட்டு போட்டு இங்கே தங்கி இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக அல்ல. ஸோ ஊழியம் செய்யணும், கொஞ்சமாவது ஊழியம் செய்யணும். அதாவது கொஞ்சமாவது உணவு உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை, அதே மாதிரி கொஞ்சமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஊழியம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லோரும் தயவுசெய்து கொஞ்சமாவது உங்கள் செயலில் ஜெப ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷ ஊழியங்கள் செய்யுங்க. 2 தான் நான் முக்கியமாக அதிகமாக சொல்லுவேன். ஏன்னா ஜெப ஊழியம் ஒரு முக்கியமான ஊழியம். அப்படி தேசம் ஒரு எழுப்புதலை காணணும். அந்த எழுப்புதலுக்கு நேராக நம்முடைய தேசம் திருப்பப்படணும். ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம இந்திய தேசத்தில் வந்துச்சு. வந்ததுனால தான் இன்றைக்கி பெரிய ஒரு அந்த நார்த் ஈஸ்ட் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எழுப்புதல் நடந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகள் ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் ஒரு காலத்தில் மாபெரும் எழுப்புதல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் அந்த எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் அப்படியே அலைஞ்சு போச்சு. அது மறைந்து போன ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ ஜெப எழுப்புதல் ஒரு முக்கியமான எழுப்புதல். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமாக ஜெப எழுப்புதல் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அடுத்து சுவிசேஷ எழுப்புதல் வரப்போகுது, ஒரு பாபரும் எழுப்புதல் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்பதாக நம்மளும் தயாராக இருக்க வேணும். அந்த ஊழிய பங்குல நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செஞ்ச? உனக்காக என்னுடைய ரத்தத்தெல்லாம் கொடுத்தேன், என் உன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் நான் மன்னிச்சேன், என் ரத்தத்தின் மூலமாக உன்னை சுத்திகரிப்படுத்தினேன், பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து உன்னை நான் சுத்தப்படுத்தேன். ஆனால் எனக்கு வேண்டி நீ என்ன செஞ்ச இல்லையா? ஆண்டு கேட்குற ஒரு பெரிய ஒரு கேள்வி. நம்ம ஆண்டுக்காண்டி என்ன செஞ்சுருக்கோம்? இதில் யோசித்து பாருங்க. 70 வயசு ஆகுறது, 50 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, 20 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது. இத்தனை வயசானாலும் ஆண்டுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்?
கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஊழியங்களை செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் ஒரு நிரந்தரமான வாழ்க்கையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை இங்கே பார்த்தீங்கன்னா பரலோகம் தான், நித்திய வீடு, நித்திய மகிமையான வீடு. அங்கே தான் நம்ம பொக்கிஷன்லாம் இருக்க போகுது. நான் ஒரு ஆத்மாக்களை ஆண்டருக்கு ஒரு ஆத்மாவை, ஒரே ஒரு ஆத்மாவை நான் ஆண்டருக்கு அறுவடை செஞ்சேன்னு வைங்களேன், இந்த பொக்கிஷம் எங்கே போகும்? பரலோகத்துக்கு போகும். நான் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டர் அந்த மகிமை எனக்கு கொடுப்பாரு. அந்த மகிமை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னால் எந்த ஊழியக்காரங்க கொடுக்க முடியாது, எந்த பாஸ்டர் கொடுக்க முடியாது, நான் கூட கொடுக்க முடியாது. உங்களுக்கான உங்களுடைய பொக்கிஷம் நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வருஷத்துல குறைஞ்சது ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவர் வழியில வழி நடத்துறதுக்கான முயற்சி செய்யுங்க. அதையாவது கொஞ்சமாவது செய்யுங்க. அதுக்கு பிறகு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, எவ்வளவு கொடுக்காம இருக்கீங்க, தட்ஸ் அப் டு யூ. பட் கொஞ்சமாவது ஊழியம் செய்யுங்கய்யா. ஆண்டவர் கேட்கறதா கொஞ்சமாவது இல்லையா? ஆண்டவர் ஆத்மாவோட நித்திய ஜீவனா நரகத்துக்கு ஒருத்தரும் போயிடக்கூடாது. நரகன்றது ஒரு கொடிய அக்னி கடல். அங்க ஒருத்தரும் போயிடக்கூடாது. அந்த கொடி அக்னியில விழுந்தாங்கன்னா துடி துடிப்பாங்க. அதான் அழகாக இருக்கும். அந்த ஐஸ்வர்யவான் தான் சொல்லப்பட்டிருக்க, பேர் சொல்லப்பட்டிருக்காது. ஐஸ்வர்யவான் கதறும், ஐயோ முடியல, என்னால என் சகோதரர்லாம் மடிஞ்சு போறாங்க, எனக்கு ஏதாவது வழி காமிங்கன்னு. சான்ஸே இல்லையா. ஒருக்கா நரகத்துக்கு போயிட்டோன்னா போனாதான், அதுக்கு ஒரு வழியே இல்லை. மேலே வருவோம் திரும்ப வருவோன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. அதனால நரகம் என்பது ஒரு அக்னி கடல். அங்கே யாரும் போகக்கூடாது, அங்கே யாருமே போகக்கூடாது. உலகத்தில் ஆண்டரால் படைக்கப்பட்ட நம்ம, ஆண்டருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட நம்ம, அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். நரகத்துக்கு யாருமே போகக்கூடாது. அப்போ நரகத்துக்கு யாருமே போகக்கூடாதுன்னா முதல்ல நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம சாட்சியுளாக இருக்கணும், நம்ம அறிந்து கொண்ட சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கடமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், அதோடு நின்று விடாமல் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும். நீயும் ஆயத்தமாங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்க. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. ரைட், இப்போ என்னுடைய அந்த வாலண்டியர்ஸ் டீம் எங்கே போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வாலண்டியர்ஸ் டீம் எல்லாருமே ஸோ கொஞ்சம் திங்ஸ், கட்டைகள், விறகு கட்டை இதெல்லாம் எடுக்கணும், சேகரிக்கணும். ஸோ காட்டுக்கு போயிருக்காங்க. காட்டுக்குள்ளே போய் அந்த விறகுலாம் சேகரிப்பாங்க. அங்கே சேகரிச்சுட்டு வர போகிறாங்க. அதுக்கு பிற்பாடாக நாங்கள் சமையல் ஆரம்பிக்க போகிறோம். சமையல் ஆரம்பிக்க பிற்பாடாக எங்களுடைய ஜபங்கள் அநேக காரியங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க. ஸோ டெஸ்டர் ரிவரில் நானும் பிரதரும் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சமைப்பதற்கான வேலைகளெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள். ஸோ சமைப்பதற்கான தண்ணி எடுப்பதற்காக இப்போ நாங்கள் நாட்டுப்படிக்கையில் நாங்கள் போகிறோம். ஸோ இந்த தண்ணி சுத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் சூடு பண்ணி தான் எடுக்க போகிறோம். ரைட், ஓகே. சுத்தமாக சூடு பண்ணி எடுக்கிறது நல்லதான் இந்த கோவிட் காலகட்டங்களில். ரைட். ஸோ அங்கே என்னென்னா சமையலுக்கான வேலைகள் என் பின்னாடி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேமராஸில் உங்களுக்கு தெரியுதா? ரைட், ஓகே. சமையலுக்கான வேலைகள் சமையலுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அங்கே ஒரு பக்கத்தில். ஸோ தண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆற்றுப்படுக்கையில். ஸோ அதுக்கு பிற்பாடாக சமையலை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். சமைப்பதற்கான தண்ணி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த டெஸ்டர் தண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த தண்ணியை தான் எடுத்து நாங்கள் சூடு பண்ண போகிறோம். சூடு பண்ணலான்னு நினைக்கிறேன், ஆனால் சுத்தமாக இல்லை. பட் இதை சூடு பண்ண சமைப்பதற்கு யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி ரொம்ப சுத்தமாக இல்லை பாருங்கள். பச்சைன்னு இருக்குது தண்ணியெல்லாம், சுத்தமாக இல்லை. ஆனால் ஓடுற தண்ணி தான், அதனால் எந்த கழிவுகளும் தேங்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. ஸோ இதை எடுத்து சூடு பண்ண போகிறோம். சூடு பண்ணி தான் நாங்கள் சமைப்பதற்கெல்லாமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என் கூட ஆண்டோடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில் நீங்கள் இது மாதிரி காரியங்கள் ஊழியங்கள் மூலமாக நீங்களும் செய்யலாம். ரைட். ரைட், தண்ணி எடுத்துட்டோம். இப்போ சமைப்பதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரைட். ஸோ we take the water now. We are going for cooking. Right. See the area. It's good. So rocky area. Carefully we need to walk. Otherwise we will fall down on this area. ஸோ ரொம்ப கவனம் வரணும். தண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த தண்ணியை தான் நாங்கள் சுடு பண்ணி சமைக்க போகிறோம். பரவாயில்ல, ஊழியங்கள் செய்யும்போது பல விதங்களில் நம்மளால செய்ய முடியும். ரைட். இன்றைக்கி வாலிபர்கள் நினைச்சா நீங்களும் அது மாதிரி காரியங்களை செய்ய முடியும். குட். ஆண்டிய ஊழியங்களை செய்கிறதுக்கு பெட்டர் ஒன், பெர்ஃபெக்ட் ஒன், சூப்பர். ரைட், குட். We are going to cook. Yo pani só você. Ani botol ke salah mati ya. Ani botol ke. ஸோ எங்களுடைய அடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
Why? So, how is our stove? Really good. It's a nature stove. Chula chula. In Nepal is chula. So see our chula. It's really beautiful. ஸோ இங்கே டீம் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குது காற்றுனால. அதனால் திரும்ப அதை பற்ற வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நைட் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அதனால் ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணுறோம் இந்த இடத்துல தான் ஆக்சுவலி. ஓகே, हामी अर्को एउटा लौ जौ हे शिवन सम्मा भनेर गाउनेछौँ. हामी ताली मार्दै है यो घडी हामी ईश्वरलाई महिमा दिनेछौँ. can you take Colossians 3? Where is our vision? What's the purpose we are living? People in this world, we want to know what's the purpose we are living in this world. The Bible clearly says, since the Colossians 3:1 says, since then you have been raised with Christ. You have raised with Christ. Set your heart on the things above, where Christ is seated at the right hands of the God. Where Christ is seated, He is the right side of the God. Right? Am I right? So, where is God? There is Jesus Christ. Where is Jesus Christ? We want to be there.
That's the thing we want to live in this world. That's the main thing. That's the main thing God has purchased. That's the thing's purpose God has sent us to here. See, eating, living, dying is not a life, right? So even the ordinary people are doing like that. We are not an ordinary people. We are the servant of the God. We believe the God. We believe the God. We believe the true God, the living God. His name is Jesus Christ. 2000 years back, He came to this world as a man. He born as a man. He died as a man. He gave His blood to us to remove our sins to a blessed life. But we are not be sacrificed life in so many times. We are believers. Am I right? Did we are a sacrificed believers for the God, or we are a sacrificed believer for the God? ரைட், பின்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ சமையல் ஏரியா. நைட் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நைட் சாப்பாடு. ஸோ இந்த கேம்பில் இன்றைக்கி ஆயத்த ஜபங்கள்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆயத்த ஜபம் முடித்த பிற்பாடாக இப்போது வந்துட்டு நைட்டுக்கான சாப்பாடு. செம குளிராக இருக்குது. ஸோ இந்த குளிரில் தான் வந்து இந்த நைட் சாப்பாடை நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் பரவாயில்ல, ஆண்டவர் வந்து ரொம்ப அற்புதமாக தான் வழி நடத்துகிறாரு. ஸோ நல்லா லைட்ஸ் பாருங்கள், அங்கங்கே கேண்டில்ஸ் தூக்கி வச்சுருக்கிறோம். ஸோ லைட்ஸுக்காக எல்லாமாக. ஸோ எங்கூட இந்த பிரதர்ஸ் எல்லாமே அவங்க சமையலுக்கான தேவையான செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நான் வீடியோ எடுக்கணும், ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பட் பாருங்கள், எல்லா பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறதா என்னுடைய வேலை. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ எங்களுடைய நைட் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே டென்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய பின்னாடி இருக்குது. டென்ட் ஆனால் லைட்டு அங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ லைட் அங்கே அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதில்லை. ஸோ எங்களுடைய இரவு சாப்பாடு தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ எங்களுடைய இந்த காஸ்பல் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியில் ரைட். இப்போ என் கூட வாலண்டியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே அடுப்பு ஏற்கனவே நாங்கள் வச்ச அடுப்பு இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ பற்ற வச்சுட்டாச்சு. ஸோ அங்கங்கே கேண்டில்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ லைட்ஸுக்காக எங்களுக்காக. ஸோ ப்ளஸ் மொபைல் லைட்ஸும் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் அந்த நைட் டைமுக்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பிரதர்ஸ் எல்லாம் அந்த நைட்டுக்கான சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய வேலைகளில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எங்களுடைய ஃபயர் கேம்ப் இங்கே தான் நைட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் விறகுலாம் அடுக்கி வச்சுருக்கிறோம். ஏன்னா ரொம்ப குளிர் வேறு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் இந்த கதகதப்புக்காக, உடம்பு சூட்டுக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்து நெருப்பு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இங்கே தான் அந்த கேம்ப் ஃபயர் வந்து இந்த இடத்துல தான் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே காமிச்சேன். இந்த இடத்துல தான் நைட்டு. ரைட், என்னுடைய மொபைலுக்கு பவர் பேங்க் மூலமாக சார்ஜ் போட்டிருக்கேன், ஏன்னா இங்கே பவர் சப்ளைலாம் கிடையாது. ரைட், இதை என்னுடைய நைட் நாங்கள் தங்க போகிறேன் எங்களுடைய கேம்ப். ஸோ நைட் வியூ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளாட்டி தான் நாங்கள் 4 பேர் படுக்க போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அங்கே சமையல் கட்டு, இங்கே கேம்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்ஸ் மூலமாக. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே எங்களுடைய கேம்ப், நாங்கள் ஸ்டே பண்ணுற கேம்ப் இங்கே இருக்குது. ஸோ அங்கே அந்த லைட்ஸ் பாருங்கள், பேக்கில் தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே தான் எங்களுடைய நைட் சாப்பாடு வந்து தயாராகிட்டு இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஆண்டவர் வழி நடத்துகிற விதமே ஒரு விசேஷ விதம் தான். ஸோ ஊழியங்கள் இப்படி தான் அப்போஸ்தலர் காலத்துலேயும் ஆண்டோடைய சீஷருடைய காலத்தில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பவுல் பிரசங்கிச்சிட்டே போயிருப்பார், ஒவ்வொரு இடங்களில் தங்கி இல்லை பல இடங்களில் செஞ்சுருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இப்படி ஒரு முறையில். பரவாயில்ல, ஆனால் குளிர் தான் ரொம்ப வாட்டி வதைக்குது. ஏன்னா டிசம்பர் டைம் பார்த்திங்கனாலே ரொம்ப குளிராக இருக்கும் இந்த நார்த் ஏரியாவில். அது எங்களை ரொம்ப கொன்றுது. ரைட், திரும்பவும் சமையல் கேம்புக்கு போகிறேன். ஸோ எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில். ஸோ நானும் எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்ட வேலைகள் நானும் செய்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே அடுப்பு பாருங்கள், நல்லா இருக்குல்ல? இதுதான் நம்ம பழைய காலத்துடைய அடுப்பு. ஸோ இப்போ இதுதான் எங்களுக்கு தற்சமயத்துக்கு இந்த இயற்கையோடு இருக்கிற சூழலுக்கான ஒரு அடுப்பு. ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப குளிராக இருக்குது. குளிர்னு சொன்னால் அப்படி ஒரு குளிராக இருக்குது. ஸோ எங்களுக்கு நிலா வந்து அதிகமான ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்குது. So right now we are going to start our fire camp. So guys is going to start our fire camp. Their fire lightning is start. Yeah, they start to fire. So we are going to start our fire camp here. So the preparation work is going on here. So our brothers on the work.
sai? Vogliamo che fare in sala io ti non dovrò. ஸோ நைட்டு இப்போ 10 மணியாக இருக்குது. ஸோ நைட்டு 10 மணி எங்களுடைய டின்னர்லாம் முடிச்சிட்டோம், நைட் சாப்பாடெலாம் முடிச்சிட்டோம். இப்போ அந்த டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இப்போ படுக்கிறதுக்காக ரைட். இப்போ எங்களுக்கு ஸ்லீப்பிங் பேக் எனக்கு இருக்குது. ஸோ என்னுடைய ஸ்லீப்பிங் பேக்கில் நான் இருக்கிறேன். ரைட், ஓகே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டென்ட் வந்து வேற ஒரு இடத்துல நாங்கள் போட்டிருந்தோம். இந்த டெஸ்டா ரிவரில் தண்ணி அதிகமாக வருது. ஆக்சுவலி 3 நதிகள் சேர்கிற இடம் இந்த பகுதி. ஸோ தண்ணி அதிகமாக வரதுனால இங்கே போடுறது அவ்வளோ சேஃப் இல்லைன்றதை நாங்கள் யோசித்தோம். ஸோ அதனால் டென்ட்டை மாற்றணும்னு பிளான் போட்டோம். ஸோ நைட்டோட நைட்டு இப்போ டென்ட்டை இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மாற்றிருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடம் எங்களுக்கு சேஃப்னு நாங்கள் நினைக்கிறோம். கிருபையில் ஆக்சுவலி எங்களை வழி நடத்துகிறாரு, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ நாளையோடைய ஊழியங்களுக்காக இன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ நாளைக்கு தான் வந்து அந்த கிராமங்களுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ எங்களை அந்த கிராமத்துக்காரங்க ஏற்றுக்கிடுவாங்களா என்னன்றது எங்களுக்கு தெரியாது. பட் அந்த இடத்துல போய் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், ப்ளஸ் காஸ்பிளை சொல்கிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் செய்ய போகிறோம் அந்த கிராமத்தில். ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நாளைக்கு காலமே எழும்பி திரும்ப நாங்கள் ஜெபம் பண்ணி ஆயத்தமாகவும் திரும்ப இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பி புறப்பட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போவோம். அந்த கிராமத்துக்குள்ளே போய் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இந்த காரியங்களால் இன்றைக்கோட நிறைவேறுது. ஸோ குட் நைட் ஃபார் யூ. ஸோ நாளைக்கு ஒரு புதிய நாளாக எங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறார். தடைகளெல்லாம் மாறப்போகுது. கிராமத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவோன்ற நம்பிக்கையோடு நாங்கள் படுக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார். இந்த இரவு பொழுதில் எங்களை தேவன் பாதுகாக்க போகிறாரு. ஸோ அவருடைய கையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் தான் பாதுகாக்க போகிறாரு. ரைட், இது எங்களுடைய ஊழியத்தினுடைய 2ஆம் நாள் பகுதி. ரைட், ஸோ இது காலம் வேலை. ஸோ நாங்கள் ஓரளவு எந்திரிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப குளிராக இருக்குது. இப்போவும் பரவாயில்ல, ஆற்றுல ஓரளவு தண்ணி ஓரளவு வற்றி இறங்குது. ஸோ நைட் தான் திடீர்னு தண்ணி ஏறிடுச்சு. இப்போ பரவாயில்ல, தண்ணி ஓரளவு கம்மியாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்குது, கூல் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களுடைய ஊழிய நாள் 2வது நாள். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு எங்களுடைய ஊழியங்களுடைய சில காரியங்களை நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ மூலமாக அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். ரைட், ஸோ உண்மையில் இந்த ஊழியம் செய்கிறதுக்கான எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஊழியங்கள், வித்தியாசமான ஊழியங்கள், ஒரு வித்தியாசமான முறைகள் இல்லை, தங்கி இருந்து ஊழியங்கள் செய்கிறது. நம்ம வீடு, இடங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இன்னொரு இடத்துல வந்து தெரியாத ஒரு இடம், மொழி தெரியாத, பாஷைகள் தெரியாத ஒரு இடத்துல வந்து ஊழியம் செய்கிறதுனா ஒரு பெரிய விஷயம். ஸோ இங்கே அது செய்கிறதுக்கு அன்று கொடுத்த ஒரு பெரிய விஷயம்னு கூட நான் சொல்லுவேன். நம்மகிட்ட அப்படி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக நன்றி சொல்கிறேன். ரைட், ஓகே. ஸோ நான் நடந்துகிட்ருக்க பாதை பார்த்திங்கன்னா கரடு முரடான அந்த ஆற்றுக்கரை ஓரமான பகுதிகள். ஸோ அது வழியாக தான் நடந்துகிட்ருக்கேன். ரைட், ஓகே. ஸோ இன்றைக்குள்ள நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றையும் உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ தொடர்ந்து எந்தோட நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்துருங்க. நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. दया जीवन बन्द श्री धन्यको भन्छु स्तुति म गाउँछु तपाईको दया जीवन बन्द श्री सेवा गर्छु प्रभु सारा हृदयले सेवा गर्छु प्रभु सारा हृदयले धन्यको भन्छु स्तुति म गाउँछु तपाईको दया जीवन बन्द श्री. The 1 Corinthians 12. 1 Corinthians 12. Right, okay. So in this morning devotion what we are going to plan to meditate about the spiritual gifts, right? So yesterday we talked about what is the purpose we are living, what is our vision, what's the goal called for us to this year, so that's the things yesterday we have discussed and everything. Today we have going to meditate about the spiritual gifts. Okay, right, okay. If you want to do the ministry as soon as well, you need the spiritual gifts. Then only you can do the ministries. Bible clearly says, if you see
1 Corinthians 12:8. To one there is given through the Spirit the message of wisdom, to the another the message of knowledge by meaning of the same Spirit, to another faith by Spirit, to another gift of healing by to one Spirit, to another miraculous power, to another prophecy, to another distinguishes between the Spirit, to another speaking in different kinds of tongue, and to one another interpretations of tongue. Thank you, Lord, for the wonderful time you have given for us, Lord. Lord, we are praying, Lord. Lord, let bless this, Lord. Lord, we meditate about the spiritual gifts. What are the gifts you needed? You can ask to the God. God, I need the wisdom gift. Lord, I need the spiritual tongue. Lord, I need the healing gift. What gift you want to have? You need it. God will provide you, because if you ask, if you seek the God, He will give. Right, this is the second day of our tent. No, that's we came here for the gospel trip. Actually, this is the second day. So we finished last day. God has done a great and marvelous thing to us. We have meditated our Bible. We have prayed a preparation prayer. We have done and everything. Today morning, yes, we have a morning devotions and everything. Today we finishing our camp, our gospel camp in finishing here, and we are going to move to another village to distribute the tracts and things that we are going to do. So anyway, so again one more time I'm going to introduce. He is in Calvary Chapel and he is brother Sonam. Hello, I'm Sonam. He's Sonam. Right, you come here, then only you come inside of your camera. So he's on camera, and brother, he's a believer of the Calvary Chapel. He's on Sagar, and brother Tobden. Brother Tobden is me. So actually we spent one day in here. Today morning also merely 1.5 days here. Actually they're going to share their experience of this gospel camp, right? Okay, first I'm going to ask to the leader. He's with me in here, right? I can hear you, see you, right? How is the experience of you? र आज हाम्रो यो क्याम्पेनिङको फर्स्ट हामीले एक्सपिरियन्स गरेको थियो र धेरै रमाइलो भयो। अब आज हामी यहाँदेखि फर्किन लागिरहेको छौँ र यो जब हामी यो जग्गालाई हामी छोडेर हामी जानेछौँ, त्यहाँदेखि हाम्रो जुन हामी उद्देश्यमा आएको छ त्यो कुरालाई हामी पुरा गरेर फर्किजानेछौँ। थ्याङ्क यू। Right, second we have another believer with me, and he's going to share his experience. My name is Sagar. Yeah, Sagar. His name is Sagar, and he's going to share his experience. म त्यो फर्स्ट टाइम गरेको है, यो मैले चाहिँ अहिलेसम्म गरेको थिइनँ यस्तो। हुन त पहिला अब म नन बिलिभर्सको टाइममा मैले गर्थेँ, धेरै इन्जोय गरेँ, तर आज जुन बिलिभर्सहरूको साथमा आएर मैले गरिरहेको छु, यो चाहिँ फर्स्ट मजा हो, मैले फर्स्ट इन्जोय गरेको। यस्तो मजा त कहिले गरेको थिइनँ। Right, another we have the youth leader with me, and he is Hello. Halar and Toba, and he is going to share the experience about the last day and today, how he expected the things and everything. हामी है हाम्रो प्लान बनाइकन आएको थियो, अन्त धेरै हामीले मजा गऱ्यौँ है। अन्त हुनु चाहिँ मेरो यो फर्स्ट एक्सपिरियन्स हो। हामीलाई त्यस्तो केही आइडिया थिएन र पास्टरसँग है हामीले यसरी आउने है मौका पायो, अनि हामीले धेरै इन्जोय गऱ्यौँ। अन्त धेरै हामीले सँगै बसेर कतिवटा प्रचारहरू है गर्नेछौँ। अब आजको दिन चाहिँ हिजोसम्म चाहिँ हामी यहाँ धेरैवटा प्रार्थनादेखि लिएर अब धेरै मजा, अब जे इन्जोय गर्नु थियो त्यो हामी पुरा भएको छ। So they share their experience. Really, it's amazing everything. Anyway, God going to bless their Calvary Chapel. They will be and prayer warriors and everything. Next year also they are going to plan a big gospel tent in here. The believers will come and pray for the planning for the next year and everything. Really, God has blessed the last 2 days and everything. Now we are going to move from this pack. We have packed everything. See, we packed everything, and we are going to move from here to the villages to distribute the tracts and everything. ஸோ என் அன்பானவர்களே, ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கும் இந்த இடத்துல தங்கி நாங்கள் ஆயத்த ஜெபங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் பண்ணணும். ஸோ நிறைய நேரங்களில் பைபிள் தியானித்தோம், நிறைய நேரங்களில் நாங்கள் ஜெபித்தோம். ஸோ எங்கள் இண்டிவிஜுவல் காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய கேம்பு முடிச்சிடும். இங்கே பாருங்கள், எல்லாம் நாங்கள் பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து அந்த வில்லேஜுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அங்கே ட்ராக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல, பட் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆண்டவர் எங்களை கைட் பண்ணுவார் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு. ஸோ அவர் எங்களை வழி நடத்துவார்னு நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு அற்புதமாக இருந்துச்சு, ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கேம்ப். ஸோ இதே மாதிரி உங்கள் பகுதியிலையும் நீங்கள் ஒரு கேம்ப் பண்ணுங்கள், இது மாதிரி செய்யுங்க, ஒரு ஆயத்த ஜெபம் பண்ணுங்கள், இது மாதிரியெல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசம் நம்ம பார்க்க முடியும். இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். இந்திய தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல். ஆண்டருடைய அன்பு தேசம் உள்ள மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளணும். அதான் மெயின். ஆண்டோடைய அன்பு, உண்மையான இயேசு கிறிஸ்துவின் அன்பை என் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக இருக்கணும்.
God bless you, and we are going to take you another video with you. Really, these are wonderful things for you and wonderful time with you. So we are another video is waiting for you. Happy Christmas and Happy New Year. Happy Christmas and New Year. Christmas, man. Happy Christmas. Happy Christmas and Happy New Year and blessed Happy New Year for you. Happy Christmas for you. And Happy New Year. God bless you. Thank you. See the camera. Just hold like this, okay? You talk and I will do. Okay. See the camera, no Nepali. हेलो बहिनीलाई ह्याप्पी न्यु इयर यो हामी क्रिसमसको यो ट्र्याक्स मार्दै हिँडेको कि ह्याप्पी क्रिसमस मेरी क्रिसमस ह्याप्पी न्यु इयर God bless you. Yeah. Happy Christmas. सर Thank you. Excuse me. Yeah, we tracks distribute. Happy Christmas. Give you some. Huh? Excuse me. Happy Christmas. We distribute tracks.
क्रिसमस दाजु Huh? Ni ani so wait. Huh? सुन्दैन होला नि